எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது அழுக்கு நீரை குடிநீராக்கும் 2 அதிசய பொருள்கள். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய குடிநீரெல்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு நிறைந்ததாக இருக்குது. குளோரின் இல்லாட்டி மற்ற மினரல்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு ஆர்ஓ சிஸ்டம் தேடி போய்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மினரல்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி அதிகப்படியாக இருக்கக்கூடியதெல்லாம் கட்டுப்படுத்தி சுத்தப்படுத்தி நமக்கு தண்ணீர் கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய தண்ணீரை நம்ம பயன்படுத்துவதால் நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஏன்னா அது கிருமிகளை எல்லாம் அழிச்சிடுவாங்கயே. அதை அப்பப்போ சுத்தப்படுத்திப்பாங்க. அப்படி அழிச்சிட்ட பின்னாடி நமக்கு பருகுகிற நீரால் எந்த பாதிப்பும் ஏற்படுவது கிடையாது. அது உண்மை. ஆனால் பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே நமக்கு இந்த தண்ணியை காய்ச்சி குடித்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி தண்ணி காய்ச்சி குடிக்கணுன்னா கூட தண்ணி சுத்தமாக இருந்தால் தானே காய்ச்சி குடிக்க முடியும் இல்லையா? அப்படி சுத்தமாக தண்ணி கிடைக்காத பொழுது நம்ம எங்கே காய்ச்சி குடிக்க முடியும்? அப்போ ஆர்ஓ சிஸ்டம் வச்சு தானே ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலத்தில் ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குளத்து நீரை கூட அப்படி எடுத்து பருகுவாங்க. நீங்கள் நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க. மன்னர் காலத்தில் புராண காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாருமே போகிற ஆற்று தண்ணியை எடுத்து அள்ளி பருகியிருக்காங்க. குளத்து தண்ணியாக எடுத்து பருகியிருக்காங்க. நீர்நிலைகள் எங்கெங்கே இருக்கோ அதை கொண்டு போயிட்டு எந்த ஆர்ஓ சிஸ்டத்தையும் எடுத்துகிட்டு சுமந்துக்கிட்டு அவங்க போகலை. அந்த குளத்து நீராகட்டும் ஆற்று நீராகட்டும் சுத்தமான நீரைத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் குடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆரோக்கியமாகவே வாழ்ந்திருக்காங்க. அப்படி ஆற்று நீரும் குளத்து நீரும் அவ்வளவு சுத்தமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. அப்பவும் பார்த்திங்கன்னா ஆற்றுல குளத்துல தான் எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆற்றுலையும் குளத்துலையும் தண்ணி கிடையாது. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் இருந்தால் கூட அங்கே போய் குளிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை நம்பி பருகுனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில்? இப்போ தான் நம்ம தண்ணி சுத்தமாக இருக்கணும்னு குளோரின் எல்லாம் போடுறோம். அந்த காலத்தில் அந்த குளோரின் எல்லாம் போடலை. இயற்கையாகவே மூலிகைகளை பயன்படுத்திக்கிட்டு அவங்க தண்ணீரை சுத்தப்படுத்தி இருக்காங்க. அப்படி இயற்கையான மூலிகைன்னு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா தேற்றான் கொட்டைன்னு ஒன்று இருக்குது. இப்போவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அந்த தேற்றான் கொட்டையும் படிகாரத்தையும் தான் பார்த்திங்கன்னா ஆற்றுலையும் குளத்துலையும் போடுவாங்க. நல்லா நான் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த கிலோ கணக்கில் நல்லா அள்ளி அள்ளி போட்டுருவாங்க. அப்படி போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய் கீழே தங்கிக்கிட்டு நமக்கு நல்ல சுத்தமான நீரை கொடுக்கும். இந்த 2 பொருள்களையும் பார்த்திங்கன்னா இந்த தேற்றான் கொட்டை இயற்கையாக மூலிகை பொருள். அந்த பொருளை நாம் பயன்படுத்துவதால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தேற்றான் கொட்டையை அந்த காலத்தில் போடுவாங்க. கிலோ கணக்கில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை தூக்கி போட்டுருவாங்க குளத்தில். அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக வரும். இது எப்படி எனக்கு தெரியும்னா இந்த எங்கள் கிணத்து தண்ணி கொஞ்சம் அழுக்கு படிஞ்சு இப்போ சமீபமாக வந்தது. அப்போ என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா தேற்றாங்கொட்டையை வரவழைச்சி அந்த கிணத்துல போட்டார். நல்லா சுத்தமாக தெளிஞ்சு வந்தது தண்ணி. அப்போது அவர்கிட்ட நான் இதை பற்றி விசாரித்தேன். ஆமாம், இது போடுறது உனக்கு தெரியாதா? இது கிராமங்கள்லாம் இதுதான் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க காலங்காலமாக. நான் இதனை கிராமத்தில் இருக்கிற மக்கள் எங்கே போவாங்க? மற்ற இதுக்கெல்லாம் மெஷின் போட்டு சுத்தப்படுத்துவாங்களா என்ன? நாங்கள்லாம் எங்கள் கிராமத்தில் இப்படி தான் போடுவோம். எங்கள் முன்னோர்களெல்லாம் இப்படி தான் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி போட்டோன்னா ரொம்ப தண்ணி தெளிஞ்சு வரும். அந்த தண்ணியை நம்பி நம்ம குடிக்கலாம், குளிக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் என்ன பண்ணாருன்னா என் கணவருடைய உதவியாளருக்கு சமீப காலமாக இப்போ வர்ற தண்ணியெல்லாம் லாரியில் தான் எல்லோரும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த தண்ணியை பயன்படுத்திட்டு அவர் கொஞ்சம் காலமாக ஸ்கின் இச்சிங் ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னார். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாங்க. அப்பவும் இருந்தது. அப்போ என் கணவர் சொன்னார், உங்கள் தண்ணியில் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இந்தாங்க தேற்றான் கொட்டை கொண்டு போய் கொஞ்சம் போடுங்க உங்கள் தண்ணியில். சின்டெக்ஸ் ட்ரம்மில் தண்ணி நிறச்சி வைப்பாராம் அவர். அதில் கொஞ்சம் கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொன்னதில் பார்த்திங்கன்னா கொண்டு போய் போட்டார். நல்லா தண்ணி தெளிஞ்சு அழுக்கெல்லாம் கீழே தங்கி இருக்குன்னு சொன்னார். தெளிஞ்சு அந்த தண்ணியில் குளிக்கிற காரணத்தினால இப்போ ஸ்கின் இச்சிங் இல்லை, ஸ்கின் பிரச்சனை இல்லை, சரும பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் இந்த செய்தியை கேட்ட உடனே நான் கொஞ்சம் அதை பற்றி போய் படித்தேன். படித்ததில் கிடைத்த செய்தி தான் பார்த்திங்கன்னா இந்த தேற்றான் கொட்டையை நம்ம தண்ணீருக்கு சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. இந்த தேற்றான் கொட்டையும் பயன்படுத்தலாம், படிகாரத்தையும் பயன்படுத்தலாம். இந்த படிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அளவாக போடணும். அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் படிகாரத்தை போடணும். அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது. இந்த தேற்றாங்கொட்டையை எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் தேற்றான்கொட்டையை போட்டால் போதும்.
நல்லா தெளிஞ்சு மேலே பளபளன்னு இருக்கும் தண்ணி. அந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குடிக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இன்னொரு உண்மையை சொல்லணுன்னா, நம்ம வந்து இந்த கொதிக்க வச்சு குடிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது போல் ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கும். இது போடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கூட போயிடும், கிருமிகள் எல்லாம் கூட அழிந்து விடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழகுழப்பு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சுவை இல்லாமல் இருக்கும் இல்லையா, குழகுழப்பாக இருக்கும் இல்லையா, அந்த குழகுழப்பு எல்லாம் கூட போய் கீழே நல்லா தங்கிடும். மேலே நமக்கு நல்லா தெளிந்த நீர் கிடைக்கும். இது குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய தண்ணீர் பைப்பில் ஆகட்டும் இல்லை லாரியில் வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் சுத்தமாக இல்லை. ஏன்னா தண்ணி இல்லை, மழை பெய்தாதானே, இப்போ தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சாதான் நமக்கு தண்ணி கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குளத்துலேருந்து எங்கேருந்தோ கொண்டு வர்றாங்க. இருக்கக்கூடிய தண்ணியை யாரையும் கொடுக்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது, கிடைக்கிறத தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய தண்ணியில் நிறைய கிருமிகள் இருக்கலாம், இல்லை வந்து அந்த கடிநீராக மினரல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி ரஸ்ட்டுன்றது இந்த அயன்லாம் இருக்கு இல்லையா, அந்த பைப்பெல்லாம் கீழே ஓடக்கூடிய அந்த ரஸ்ட்டு படிந்த நீராக இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு பயந்து அந்த தலை குளிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் கேன் எல்லாம் வாங்கிட்டு நிறைய வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த தேற்றாங்கொட்டையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தாராளமாக பயமில்லாமல் நீங்கள் தலைக்கு கூட சாதா தண்ணியவே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷினரிஸ் பயன்படுத்திக்கிட்டு தண்ணீரை சுத்தப்படுத்தினோமே ஆனால் அதில் மினரல்ஸ் எல்லாம் தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸும் சேர்ந்து போயிடும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுவே இருக்காது. ஆனால் இந்த தேற்றாங்கொட்டையை போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணீரில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் இயற்கையாக என்ன இருக்குமோ அதெல்லாம் நமக்கு வந்து சேரும். சரி, இவ்வளவு சிறப்பு மிக்க தேற்றான்கொட்டை எப்படி இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடைகளில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம viha.online தேற்றாங்கொட்டையும் படிகாரமும் இருக்குது. அதை நான் இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஏன்னா நான் படிகாரத்தை பற்றி ஒரு பதிவு போட்ட பொழுது படிகாரம் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் படிகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் அது எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இதுதான் தேத்தாங்கொட்டைம்பாங்க சாதாரணமாக சொல்லணுன்னா. இந்த தேற்றான்கொட்டையை தான் நம்ம தண்ணீரில் போடணும். 1000 லிட்டருக்கு 50 கிராம் போட்டால் போதும். இதுதான் படிகாரம். இது பார்த்திங்கன்னா கல்கண்டு போலவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த படிகாரத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த படிகாரம் வந்து தண்ணியிலையும் போடுவாங்க, அதே சமயத்தில் இது திருஷ்டி கழிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுத்துவாங்க. திருஷ்டி கழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொருள்னு சொல்லும் பொழுது இந்த படிகாரத்தை சொல்லலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் வாழ்க்கைக்கு மிகவும் பிரதானமான தண்ணியை சுத்தப்படுத்துவது எப்படி அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்பில் உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.